கடவுள் ஏன் இறங்கணும் குழந்தையா? அதுக்கு ஒரு ஸ்டோரி எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க? கடவுள் வந்து மனிதர்களுடைய பாவங்களை தான் மேலே எடுத்துக்கிட்டு அதில் வந்து அதுக்காக வந்தார். சரி, இதை இயேசு எங்கேயோ சொன்னாரா? பைபிளில் ஆதாரம் இருந்தால் காட்ட முடியாது. இயேசு சொல்லவே இல்லை. இயேசு இப்படி இதுக்காக தான் இயேசு வந்தார்னு பவுல் சொல்கிறார். பவுல் யார்? இயேசுவை பார்க்காதவர். இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இயேசுவை வந்து அவர் ஈமான் கொள்ளாதவர். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் சொல்கிறாரு, என் கனவுல இயேசு வந்தார், இப்படிலாம் சொன்னார். இப்போ நம்ம பார்ப்போம் இல்லையா, தர்காக்கல்ல இதில் இந்த பாவா என் கனவுல வந்தார், அந்த பாவா என் கனவுல வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என் கனவுல வந்தாங்க. அடிச்சு விட்றதுக்கு இங்கே ஆள் இல்லையா? புரியுதா? பவுல் வந்து அவர் என்ன புனித சீடரா? அதனால தான் தி 100 அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அதாவது உலகில் வந்து 100 வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய 100 பேர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் வந்து முதல் இடம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 3வது இடம் ஈசா நபிக்கு கொடுக்குறாங்க. அதில் பவுலும் ஒரு இடம் கொடுக்குறாரு. அதில் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், அந்த மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற கிறிஸ்தவ அறிஞர் அவர் வந்து சொல்கிறாரு, இயேசுவை விட கிறிஸ்தவத்தை பரப்பியவர் பவுல் தான். இயேசு இருக்கும்போது அவர் உருவாக்குனது வெறும் 12 பேர். இன்றைக்கி வந்து உலகம் பூரா வந்து கிறிஸ்தவ மதம் பரவி இருக்குன்னா அது காரணம் என்ன? பவுல் தான். என்னாச்சு? சரியத்தை தூக்கிட்டார். எதுவும் ஹலால் இல்லை, எதுவும் ஹராம் இல்லை, மனம் போனது செய்யுங்க. என்ன பண்ணுறது? இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இந்த நம்பிக்கையை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்படி ஒரு கான்செப்ட். அப்போ எவ்வளோ கொலை வேணாலும் பண்ணுங்கள், எவ்வளோ பொய் வேணாலும் பேசுங்க, எவ்வளோ வேணாலும் அடுத்தவனுடைய சொத்துக்களை வந்து நீங்கள் சூறையாடுங்க. ஆனால் நீங்கள் இயேசு வந்து உங்களுக்காக பாவம் வந்து சுமந்தார் அப்படின்னு நம்பினா உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும்னா இந்த உலகம் எப்படி போகும்? புரியுதா? இப்போ எப்படின்னா, வண்டி வாங்கும்போதே உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கிடுறாங்க ஃபைனு. எதுக்கு அப்படின்னா, நீ எத்தனை ஆக்சிடெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், நீ எத்தனை வாட்டி வேணாலும் ரூல்ஸ் வந்து நீ மீறிக்கலாம், நீ எந்த சிக்னல்லையும் நிற்க வேண்டியதில்லை, உனக்கு ஒன் வே இன்வே ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்கும்? எல்லோரும் அந்த 10,000 ரூபா கட்டுற லைனில் நம்பர் 1 நின்றுருப்பான். எல்லோரும் அந்த 10,000 ரூபா கட்டுறது தான் போவோம். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் ஆக்சிடென்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ தான் ஆள் சேருவாங்க. அப்போ இயேசுடைய தீன் கடினமானது, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீன் கடினமானது. ஆனால் பவுலுடைய தீன் ரொம்ப எளிமையானது. வெறும் நம்புறது தானே. அதுதான் நம்மளும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி முஸ்லீம்கள் இத்தனை பேர் இஸ்லாத்தில் இருக்கிறோம். என்ன காரணம்? வெறும் இஸ்லாத்தை நம்புறது தானே. லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் போதும், சும்மா 2 தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும். இந்த ரமலான் மாதம் பிஜேபியுடைய வாஷிங் மிஷின் சொல்லிட்டு போன வருஷம் எல்லாம் பயங்கரமாக பிரச்சாரம் எலெக்ஷனில். இப்போ நம்முடைய ரமலான் வாஷிங் மிஷினு 11 மாதம் என்ன கருமத்தை வேணாலும் செய்யும், ஒரே ஒரு மாதத்தில் எங்களுக்கு வாஷிங் மிஷினில் போட்டு வெளியே எடுத்த உடனே அப்பலுக்கிட்டா இல்லாத சுத்தமான ஒரு முஸ்லீம் வந்து சொர்க்கவாசி. இந்த வெள்ளை துணி மாதிரி பலருன்ட்டு அப்படி வந்துடுவோம். சொர்க்கம் உங்களுக்கு தேவையா, வேணுமா, லைலத்துல் கத்ர் 5 நாள் அடித்து பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, முடிஞ்சால் அவ்வளோதான். அல்லாஹ் வந்து லாக் ஆகிட்டா உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி வெறும் நம்பிக்கைகளில் இவங்க வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த தீன் வந்து அதோடைய குரோத் வந்து நம்மளோட ஜாஸ்தி. இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ் ஆனது. இன்றைக்கி உலகில் மிக வேகமாக அழியும் மதங்களில் ஒன்று அப்படின்னா கிறிஸ்தவம் தான். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து நீ மன்னர்களை வச்சு மிரட்டி எதிர்த்து கேள்வி கேட்குறவன போட்டு தள்ளிடுவாங்க. அது எப்படிங்க இவர் கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்னு அடி சாவடிச்சிடும். சர்ச்சுக்கு எதிராக பேசிட்டான், பெரும்பாவம் பண்ணிட்டான், பெரும்பாவம் கொன்று அப்படின்னு கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிபி, அதாவது இப்போ ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள்லேயே 2 மேஜர் பிரிவு வருது. புரோட்டஸ்டன்ட் தனி, கத்தோலிக்கர்கள் தனி. புரோட்டஸ்டன்ட்னா எதிர்த்து போராட்டக்காரர்கள் அர்த்தம். போராட்டக்கார கிறிஸ்தவர்கள் அப்படின்னே ஒரு அமைப்பு. புரியுதா? அதெல்லாம் தான் இவங்க இங்கே பால் தினகரன் இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்களுக்குள்ள யெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க ஈசா நபியை கடவுளான் ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ மதம் ஏன்
நாத்திகத்தின் நாத்திகத்துக்கிட்ட தோல்வி அடைஞ்சது அப்படின்னா விளக்கம் சொல்ல முடியல. எப்படி விளக்கம் சொல்லுவேன்? கடவுளுங்கிறீங்க, அப்படி வயிற்றுலேருந்து வந்தாருங்கிறீங்க, அதுக்கப்புறம் கேட்டால் மறுபடியும் 2வது வாட்டி வானத்துலேருந்து வருவாருங்கிறீங்க. சரிங்க, 2வது வாட்டி வானத்துலேருந்து வருவார்ல, அது மொதல் வாட்டியே வந்திருக்கலாம்ல. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அது ஏன் பிறந்து தான் வரணும்? எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு வேணால், அதாவது அந்த ஆன்மீகத்தை வந்து நம்புறவன் வேணால் அப்படியே நம்பிட்டே போகலாம். சாட்ஜிபிட்ட கேட்கும்போது சாட்ஜிபிட்டி என்ன சொல்லுது? இந்த உலகத்திற்கு ஒரு இறைவன் இருப்பான் அப்படிங்கிறது சரியான கொள்கையா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் இருக்கும்போது அதை தயாரித்தவன் ஒருத்தன் கண்டிப்பாக இருப்பான். அவனை நம்ம பார்த்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எந்த ஊரில் ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இது சைனா மேடா, இது வந்து குஜராத் மேடா, இந்த அஹூஜா கம்பெனி எந்த கம்பெனின்னு உனக்கு தெரியாது. புரியுதா? எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த டேபு எங்கே ப்ரொடக்ஷன் ஆச்சுன்னு தெரியாது. மேபி சைனாவில், இது வந்து சாம்சங் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல ப்ரொடக்ஷன் ஆகும், சைனாலேயும் ஆகும், வேற ஒரு ஊர்லேயும் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த ப்ராடக்ட்டு நீ பார்த்துட்ட, அப்போனா அந்த ப்ராடக்டோடைய கிரியேட்டர் ஒருத்தன் இருந்தே ஆகணும். இது வந்து விஞ்ஞானம் சொல்லக்கூடிய, அறிவியல் சொல்லக்கூடிய, லாஜிக் சொல்லக்கூடிய உண்மை. இவன் யாருன்னு வேணா உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நீ அடிச்சுக்கோ. இது ஒரு ஆளா 2 ஆளா ஒரு கம்பெனியில் எல்லாரும் செஞ்சாங்களா, அது 2ஆம் பட்சம். ஆனால் வித்தவுட் கிரியேட்டர் ஒரு பொருள் உருவாச்சின்னு சொல்கிறது மடமை.